நெல்லை மாவட்டத்தில் உள்ள 9 மீனவ கிராமங்களில் ஒன்றான தோமையார்புரம் மீனவ கிராமத்தில் தூண்டில் வளைவு இல்லாததால் கரையில் நிறுத்தப்படும் படகுகள் கடல் சீற்றத்தால் இழுத்து செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே தூண்டில் வளைவு கட்டக்கோரி கடந்த ஜனவரி 18ஆம் தேதி முதல் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பேரவைத் தலைவருமான அப்பாவு தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும் என அளித்த வாக்குறுதியை ஏற்று ஜனவரி 27ஆம் தேதி போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ வெளியாகவில்லை. இதையடுத்து 3வது கட்ட போராட்டத்தை மீனவர்கள் தொடங்கினர். தற்பொழுது இந்த போராட்டம் பட்டினி போராட்டமாக மாறியுள்ளது. இதில் தோமையார்புரம் மீனவ கிராமத்தை சேர்ந்த லெனின், டைசன், இனிதா, செல்வன் ஆகிய 4 பேர் இரவு பகலாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூண்டில் வளைவு பணி தொடங்கும் வரை இந்த போராட்டம் நீடிக்கும் என்று தோமையார்புரம் மீனவ மக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர்.